மயில் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற இடத்த வந்து விஜய், மல்லி, போலீஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது மயில் வந்து அந்த கண்ணாங்கிறவங்களோட பிடியில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுதாங்க, கார்ல வச்சு மயில ஏதாவது பண்ணிரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா கரெக்டான டயத்துல, கரெக்டான இடத்துக்கு மல்லி, விஜய் வந்துட்டாங்க மயில தேடி. அப்ப இந்த இடத்துல வந்து அவங்க வந்து புடிச்சாச்சு, மயில கண்டுபிடிச்சாச்சு, மயிலுக்குள்ள ஆபத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க தான் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கண்ணன்கிறவர் கடைசி நேரத்தில் அவர் தப்பிச்சு ஓடுவார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஓடாமல் என்ன பண்ணுறாரு, அங்கே மயில் களத்தில் கத்திய வைக்கிறாரு. அப்போ நீங்கள் யாருங்கிறது போகலை அப்படின்னா இந்த பொண்ணை நான் உயிரோட விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுதாங்க. அப்போ அங்கே அதிர்ச்சியாகி மல்லி நிற்கிறாங்க, விஜய் ஒரு பக்கம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க, போலீஸும் அங்கே தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பேர் சுற்றி நிற்கும் போது தைரியமாக இந்த ஆள் மயில் களத்தில் அப்படி கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு தைரியம் அவருக்கு எங்கேருந்து வந்தது? காரணம் என்னென்னா, மயிலை வச்சுக்கிட்டு தான் நாம் வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற முடிவில் அந்த ஆள் இருக்கிறாரு. ஆனால் மல்லி எதிர இருக்கும்போது இந்த மாதிரி ஆள்லாம் மல்லிக்கு தூசு தான், ஊதி தள்ளிடுவாங்க. ஏன்னா மல்லிக்கு வந்து சிலம்பம், கராத்தே, குங்ஃபு, ஜுவாண்டோ அப்படி எல்லாமே தெரியும். என்னென்ன வித்தைகள் இருக்கோ அத்தனையும் தெரியும். இப்போ பாஞ்சு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணன்கிறவரை அப்படி ஒரு கிக்கு அடித்தாங்கன்னு வைங்க. இந்த இப்போ ஃபுட்பால் வேறு நடக்குது, மெஸ்ஸி, நெய்மர் அவங்க அடிக்கிற மாதிரி நம்ம மல்லி வந்து அப்படி கிக்கு அடித்தாங்கன்னு வைங்க, அந்த கண்ணனோட தலை ஃபுட்பால் மாதிரி வெளியே போய் விழுந்துடும். அந்த அளவுக்கு கிக்கு அடிப்பாங்க. நம்ம மல்லி வந்து அப்படியே பாஞ்சு போய் அடிப்பாங்க. கண்டிப்பாக அவரை வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அதான் நடக்கணும். ஏற்கனவே அங்கே போய் அந்த ரூமில் அந்த தினேஷை வெளுத்து கட்டிட்டாங்க. அவங்கள வந்து தோலை உரிக்காத குறை தான் அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த கண்ணனையும் நம்ம மல்லி வந்து சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா தன்னோட தங்கச்சிக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கும்போது அந்த ஆபத்தை உருவாக்குனவங்கள சும்மா விடுவாங்களா மல்லி? விஜய்க்கு எந்த ஆபத்துனாலும் நம்ம மல்லி தான் வந்து சிலம்பத்தை சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க, வெண்பாவுக்கு ஆபத்துனா சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ தான் தங்கச்சி மயிலுக்கு ஒரு ஆபத்துங்கும் போது மல்லி சும்மா இருப்பாங்களா? பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா? அப்போ மல்லியோட ஃபைட்டை பார்த்து அங்கே இருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படி மெய் சிலிர்த்து போயிடுவார். மல்லி, நீங்கள் மட்டும் இன்ஸ்பெக்டர் ஆயிருந்தீங்கன்னா இந்த ஜில்லாவிலே நீங்கள் தான் நம்பர் 1 கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க. எப்படி ஆயிருந்தாலும் ஒரு ஃபைட் பண்ணி கண்டிப்பாக நம்ம மல்லி வந்து அவங்க தங்கச்சியை காப்பாற்றிடுவாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.